சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. ஒரு பிள்ளை வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் மதர்ஸ் டே. ஆனால் தாய்க்கு தினம் தினம் குழந்தைகள் தினம்தான். குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் தாயோட அருமை. ஒரு நாள் மதர்ஸ் டே கொண்டாடுறோம், தினமும் காலையில் 5 நிமிஷமாவது தாயை நினச்சி பார்க்கணும். உயிரோடு இருக்கும் பொழுது தாயோட நேரத்தை நம்ம செலவழிக்கிறது இல்லை. இறந்த பிறகு வருத்தப்படுறதில் எந்த பலனும் இல்லை. குழந்தை பெறும் பொழுது அவர்கள் அனைத்து துன்பத்தையும் ஒரு வழியாக முடித்த பிறகு தூக்கம் வரும் சமயத்தில் கூட குழந்தை விழித்து நன்றாக விளையாடிக்கிட்டு இருக்கோம். நாம் தூங்கிக்கிட்டால் அந்த குழந்தை எதுலையும் இடிச்சிரும், அடிபட்டுரும் என்று நினச்சி தூக்கத்தை கூட அடக்குவாங்க. தூக்கத்தை அடக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். இதை போல் பல கஷ்டங்களை தாங்கிக்கிடுவாங்க. இதை மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி ஃபுல்லாக பேசலாம். அவ்வளோ துன்பத்தை அவங்க அனுபவித்து தான் இந்த குழந்தைங்களை வளர்ப்பாங்க. அதை விட வறுமையில் இருக்கும் தாய்மார்களுக்கு குழந்தைகளை வளர்ப்பது மிகப்பெரிய சவால். நிறைய பிள்ளைகள் பெரும் வரை தாயின் அருமையை உணர்றதில்லை. அவங்களுக்குன்னு ஒரு பிள்ளை பெற்ற பிறகு தான் அந்த தாயோட வழியை அவங்க உணர்வாங்க. இதை போல தான் நம்ம தாய் கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ சின்ன வயசில் கவனிக்காமல் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் பெற்ற பிறகு தாய் மேலே கொஞ்சம் பாசமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு தாய் எப்போ நம்ம சந்தோஷம் அடைவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம மகன் பிரதமர் ஆகிட்டான் இந்த நாட்டுக்கு, நம்ம மகனுக்கு மிகப்பெரிய விருதுகள்லாம் கிடச்சிருக்கு, நம்ம பெரிய மகன் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆகிட்டான் அப்படின்லாம் சொல்கிறதுல அந்த தாய் பெரும் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க. ஒரு தாய் பிள்ளை பெற்றதுக்கு எப்போ மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சொன்னால், தான் மகன் ஆரோக்கியமாக இருக்கிறான், அப்போ தான் அவங்க தாய் சந்தோஷம் அடைவாங்க. 2 விஷயத்தில் சந்தோஷம் அடைகிறது ஒரு தாய். ஒன்று, நம்ம பையன் ஆரோக்கியமாக இருக்கிறான், நம்ம குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அதை நினச்சி. இன்னொன்று, வள்ளுவர் சொல்கிறாரு, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய்க்கு பெரிய சந்தோஷம் குழந்தை பெற்ற பிறகு. அதாவது குழந்தை பெறப்போ ஒரு தாய் பெரிய சந்தோஷம் அடைவாங்க. அதுக்கு பிறகு எப்போ ஒரு தாய்க்கு சந்தோஷம் கிடைக்கும்னா, தான் மகனை மற்றவங்க ரொம்ப சிறந்த மனிதன், நல்ல மனிதன், உயர்ந்த மனிதன், சான்றோன் அப்படின்னு சொல்கிறதுல தான் சந்தோஷம் அடைவாங்கன்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ நபிகளிடத்தில் ஒரு மனிதன் சென்று கேட்குறான், சொர்க்கம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறான். அவன் நினச்சி எதிர்பார்த்தது நபிகள் சொல்ல போகிறாங்க, சொர்க்கம்னா தேனும் பாலும் ஓடும், சொர்க்கம்னா எல்லாம் கிடைக்கும், நினச்சதை சாப்பிட்லாம், நினச்ச மாதிரி வாழலான்னு சொல்லி சொல்ல போகிறாரு நபி. சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்க போகிறாருன்னு நினச்சி அவன் போய் கேட்குறான். அவர் சொன்ன ஒரே விஷயம், எளிமையான விஷயம், தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவன் எதிர்பார்க்காத பதிலை எளிமையாக சொல்லிட்டாரு. நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருள்லாம் வச்சு ஒரு தாய் சந்தோஷப்பட மாட்டாங்க. அது விலை உயர்ந்த வைரமாக கூட இருக்கலாம். நீங்கள் தாயோடு சேர்ந்து ஒரு நேரம் சாப்பிட்றதையும் அவங்க உங்களுக்கு உணவை கொடுக்குறதுலையும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதையும் பார்த்து மட்டும்தான் அந்த தாய் சந்தோஷம் அடைவாங்க. இது நிறையா பேருக்கு தெரிகிறதில்ல. நீங்கள் வாங்குகிற பொருளால் ஒருபோதும் சந்தோஷம் அடைய மாட்டாங்க. ஆனால் சந்தோஷம் அடைகிற மாதிரி உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு காட்டிக்கிடுவாங்க. அப்போ இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது, இளைஞர்கள், பெண்கள், உங்களால் முடிஞ்ச உதவியை தாய்க்கு செய்யுங்க. தாய் இங்கே தான் இருக்கா, பார்த்துக்கிறலாம், எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், நம்ம தாய் வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு தாய் கவனித்து கொள்ளான்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால் நேரம் ஒதுக்கி நீங்கள் தாயை கவனிச்சுக்குங்க. அவர்னா உணவு இருந்துங்கள். நீங்கள் ஒரு புடவையை வாங்கி கொடுத்து இதை நினச்சி தாய் பெருமைப்படான்னு நினைக்காம, தாய் இந்த புடவை என்ன விலைக்கு வாங்கியிருக்கான் நம்ம புள்ளன்னு நினச்சி மட்டும்தான் அவங்க வருத்தப்படுவாங்க. பொருளாதார நிலைமையை தான் அப்பையும் யோசிப்பாங்க உங்களை. அந்த மாதிரி உள்ளவங்க தான் நம்மளை பெற்ற தாய். காலையில் 9 மணி வரைக்கும் தூங்குவோம். நம்ம இளைஞர்களுக்கு ஒரு விஷயம், நம்ம தாய்க்கு முடிஞ்ச அளவுக்கு அதிகாலையில் உதவி செய்யுங்க. அவங்க வேலையில் பங்கெடுத்துக்குங்க. அவங்க நம்ம பிள்ளைகள் தூங்கட்டும் தான் நினைப்பாங்க. எந்த தாயும் பிள்ளை வெள்ளனை எந்திரிச்சு நமக்கு வேலை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க. ஆனால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்பவும் கிடைக்காது. அதனால தான் கிடைக்கிறப்ப இந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மேலே வெறுப்பை காட்டினாலும், நம்ம வெறுப்பை எவ்வளோ தான் காட்டினாலும் நம்ம மேலே அன்பு மட்டுமே காட்டும் ஒரே ஜீவன் தாய் தான். அது அது நமக்கு ஒரு கிஃப்ட்டு. அது இருக்கிற வரைக்கும் தான். பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தாய் தந்தையருக்கு 50 வயசுக்கு முன்னால் நீங்கள் படித்து முடித்த உடனே உங்களோட முதல் சம்பளம், முதல் வேலை உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தாய்க்கு எடுத்து கொடுக்குறதா தான் இருக்கணும். இதை விட சிறந்த பணி இருக்க முடியாது உலகத்தில். அவங்களுக்கு வயதாகிட்டால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுமாதிரி செலவும் அதிகமாகும். நீங்கள் படித்து வேலையை கிடச்ச உடனே செய்கிற முதல் வேலை உங்களுக்கு இதாக தான் இருக்கணும். பணம் இல்லாத காரணத்தினால ஒரு தாயை இழந்துட்டு வருத்தப்படாதீங்க. பணம் இல்லை அப்படின்ற காரணத்தினால தாயை இறக்கக்கூடாது. அது நம்ம உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய பேர் நோய் நிறையா பேர் பணம் இல்லாமல் தாயை கைவிட்டுடுறாங்க. அந்த சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னென்னா, ரொம்ப அதிகமான பணம் செலவாகும், அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இப்போ வெளிநாடுகள்லாம் எப்படின்னா, அரசாங்கமே ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சுருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு.
அது எல்லாமே வச்சுருக்கிறாங்க. நம்ம இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடுகளில் நம்ம இப்போ தான் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு அந்த கட்டமைப்பெல்லாம் இல்லை. நம்ம தான் விழிப்புணர்வாக என்ன பண்ணணும், எல்லாம் எடுத்து வச்சுக்கிறணும். 50 வயசு தாய்க்கு ஆகும்போதே பிள்ளைங்க அநேகமாக படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருங்க. அப்போயே முதல் வேலையாக எடுத்து கொடுத்து ஒரு தாயை நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும். அதை நினச்சி நீங்கள் ரொம்ப கடைசி வரைக்கும் அப்புறம் வருத்தப்படுவீங்க. அந்த பணம் உங்களுக்கு இருக்கிறப்ப இப்போ தாய்க்கு செய்ய முடியாமல் அப்புறம் அவங்க இல்லாதப்போ அந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அந்த பணம் உங்களுக்கு எந்த பெரிய பிரயோஜனமும் தராது. அதனால் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் நம்ம மதர்ஸ் டே தாய்மார்கள் தினம் கொண்டாடுறோம். ஆனால் தினம் தினம் தாய்மார்கள் தினம்தான்.